வணக்கம். நான் உங்கள் சங்கவி. முதல்ல எல்லாருமே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த கடந்த ஒரு மாத காலமாக என்னுடைய காணொளிகளை தினமும் எதிர்பார்த்து காத்திருந்த ஒவ்வொருத்தருட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்தின் பின்னராக தற்பொழுது நான் இந்த காணொளியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல மகிழ்ச்சி என்றாலுமே இந்த ஒரு மாத காலங்களாக நான் எந்த ஒரு காணொளிகளையுமே பதிவிடவில்லை என்றது ஒரு மிகப்பெரிய மன வருத்தமும் கூட. ஏனென்றால் எதற்காக நான் பதிவிடவில்லை என்பதற்கான சரியான காரணங்கள் என்னிடம் இருந்தாலும், நேரம் போதாமை அப்படி என்று சொல்லி ஏகப்பட்ட காரணங்கள் என்னிடம் இருந்தாலும் அவற்றை ஒரு காரணங்களாக நான் உங்களுக்கு சொல்ல முடியாது. ஏனென்றால் நிறைய பேர் என்னை தனிப்பட்ட ரீதியாகவும் சரி, தொலைபேசி அழைப்புகளினூடாகவும் சரி, குறுஞ்செய்திகளினூடாகவும் சரி அழைப்பெடுத்து கேட்டுக்கொண்டே இருந்தீர்கள், என்ன காரணம், எதற்காக போடவில்லை அப்படி என்று சொல்லி. ஆகவே தினமும் எதிர்பார்த்திருந்த உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் காணொளி போடவில்லை என்றது மிகப்பெரிய ஏமாற்றமாகத்தான் இருந்திருக்கும். கடந்த ஒரு மாத காலங்களாக நிறைய விடயங்கள் நாட்டிலே நடந்தேறி இருக்கின்றன. எல்லா நிகழ்வுகளையும் நான் கேள்விப்பட்டாலும் பார்த்தாலும் வாசித்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு அவற்றை எல்லாம் தொகுத்து வழங்குறதுக்கு எனக்கு நேரம் போதாமல் இருந்தது. குறிப்பாக ஒரு கடந்த மாதம் என்றது எனக்கு பயணம் செய்து கொண்டிருந்தபடியினால், அடிக்கடி எனக்கு பயணங்கள் வந்து கொண்டிருந்த காரணத்தினாலேயே என்னால் எந்த ஒரு காணொளிகளையுமே பதிவேற்ற முடியாமல் இருந்தது. இந்த ஒரு காரணத்துக்காக நிச்சயமாக நான் உங்களிடம் எல்லாரிடமும் என்னுடைய காணொளிகளை தினமும் எதிர்பார்த்திருந்த ஒவ்வொருத்தருட்டையுமே நான் தனிப்பட்ட ரீதியாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலே நான் சொல்லியிருப்பேன், இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் என்னால் முடிந்தளவு நான் செய்திகளை தருவேன். அது மட்டுமல்லாமல் நிறைய சந்தோஷமான விடயங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்றன, அவற்றையெல்லாம் உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன் அப்படி என்று சொல்லி நான் வாக்கு தந்திருந்தேன். ஆனாலுமே அதன் பின்னராக என்னால் காணொளிகள் பதிவேற்ற முடியாமல் இருந்தது. ஆனால் இன்றிலிருந்து நிச்சயமாக உங்களுக்கு தினமும் முடிந்தளவு நான் காணொளிகளை பதிவேற்றுவேன் என்றதை இந்த இடத்திலே நான் உங்களுக்கு உறுதி அளிக்கின்றேன். நான் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலே சொல்லியிருந்தது போல இந்த வருடம் பல சந்தோஷமான நிகழ்வுகள் என்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்றன. அவை ஒவ்வொன்றையும் நிச்சயமாக உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்வேன். என்றால் நான் மிகவுமே கவலையாக இருந்த சூழ்நிலைகளையும் சரி, இந்த மாதிரியான சூழ்நிலைகளை நான் எவ்வாறு கடந்து வருவேன் என்று எண்ணியிருந்த நேரத்தில் எல்லாமே உங்களினுடைய அன்பும் ஆதரவும் தான் என்னை கைதூக்கி எழுப்பிவிட்டது. அந்த வகையிலே நிச்சயமாக என்னுடைய சந்தோஷமான தருணங்கள் ஒவ்வொன்றிலையும் உங்களினுடைய அன்பும் ஆதரவும், உங்களினுடைய நல்ல நல்ல வாழ்த்துக்களும் எனக்கு இருக்க வேண்டும் என்றதை நான் எதிர்பார்க்கிறேன். அந்த வகையில் நிச்சயமாக எல்லா சந்தோஷமான விடயங்களையும் நான் உங்களுடன் வருகின்ற நாட்களிலே பகிர்ந்து கொள்வேன். அது மட்டுமல்லாமல் இந்த கடந்த ஒரு மாத கால இடைவெளியின் பின்னராக இந்த காணொலியில் உங்களை நான் சந்தித்திருக்கின்றேன். நிறைய மாற்றங்கள் நிகழ இருக்கின்றன. எல்லாவற்றையுமே நான் உங்களுக்கு நிச்சயமாக சொல்லுவேன். அந்த அடிப்படையில் இந்த ஒரு காணொளி என்றதில் பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று தான் நான் வந்திருக்கிறேன். அந்த வகையிலே குறிப்பாக இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு, அதிலேயும் குறிப்பாக கனடாவுக்கு சென்று இந்த தற்காலிக விசாக்களின் மூலமாக சென்று அங்கு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு மிக 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 முக்கியமான ஒரு அறிவித்தல் ஒன்று. ஆகவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் முடிந்தளவு இனியவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். குறிப்பாக ஒரு மாத கால இடைவெளியின் பின்னராக நான் காணொலி பதிவேற்றுகின்றேன். ஆகவே இதற்கு முன்னர் நீங்கள் எவ்வாறு எனக்கு உங்களுடைய அன்பினையும் ஆதரவையும் தந்து கொண்டிருந்தீர்களோ அதனுடைய இரட்டிப்பு மடங்கை தற்பொழுதும் நீங்கள் தர வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கின்றேன். அந்த வகையிலே கனடாவிலே உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது இருந்தால் இந்த காணொலியை நீங்கள் அவர்களுக்கு அனுப்பி வையுங்கள். இனிவர்களும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த காணொலியை அனுப்பி வையுங்கள். இதனூடாக அவர்களுக்கு இதை பற்றி ஒரு அறிவித்தல் அவர்களுக்கு கிடைக்கும். இதனூடாக அவர்கள் முன்னாயத்த நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றது என்றதை இந்த இடத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையில் என்ன விடயங்கள் என்றதை இந்த காணொலியில நாங்கள் பார்க்கலாம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். இப்போ நான் குறிப்பிட்ட இந்த ஒரு தகவல் தொடர்பான முழுமையான விடயத்தினையும் உங்களுக்கு சொல்கின்றேன். குறிப்பாக இந்த கனடா நாட்டினை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு சில ஆண்டுகளாக பலர் பார்த்தீங்கன்னா ஈழத்தமிழர்களாக இருக்கட்டும், ஏனைய பகுதிகளை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், அதாவது வேறு வேறு நாடுகளை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், இந்த ஒரு விசிட்டர் விசா எனப்படுகின்ற ஒரு விடயத்தினை பயன்படுத்தி நிறைய பேர் கனடாவுக்கு சென்று குடியேறினார்கள். இன்னமுமே குடியேறி கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதனுடைய சனத்தொகை என்னமோ அதிகமாகவே இருந்தது. அந்த விசிட்டர் விசா மூலமாக செல்பவர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகவே இருந்தது எம் நாட்டிலையும் கூட. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்பொழுது அவ்வாறு சென்றவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்துகின்ற மாதிரியாகத்தான்
ஒரு மிக முக்கிய அறிவிப்பு ஒன்று வந்திருக்கின்றது. அதாவது விசிட்டர் விசா உட்பட தற்காலிக விசாக்களிலே அங்கு சென்றவர்கள் உங்களினுடைய கால வரையறை முடிந்ததன் பின்னராக உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நடவடிக்கை இன்னும் கடுமையாக்கப்பட இருக்கிறதாக கனேடிய குடிவரவுத்துறை அமைச்சரான லெனா மெட்லேஷ் தியாப் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக இந்த ஒரு அறிவித்தலின்படி அவர் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் ஒரு நாட்டை விட்டு வெளியேறி இன்னொரு நாட்டுக்குள், குறிப்பாக கனடா நாட்டுக்குள்ளே அவர் பிரவேசிக்கின்றாராக இருந்தால் அவருடைய விவரங்கள் என்றது எல்லை பாதுகாப்பு முகவரகம் பதிவு செய்யும். ஆனாலுமே அந்த நபர் திருப்பியும் அவருடைய அந்த காலம் முடிவடைந்து நாட்டை விட்டு வெளியேறி விட்டாரா என்றதை உடனடியாக அவர்களால் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. அதாவது அதற்கான தற்பொழுது நடைமுறைகளின்படி பார்க்கின்ற பொழுது அதனை சரிபார்க்க அதிக நேரம் எடுக்கிறதுனால இலகுவாக அவற்றை கண்டுபிடிக்கிறதுக்கான வசதிகள் என்றது இதுவரை காலங்களும் இல்லை. ஆகவே அதற்கான ஒரு புதிய நடைமுறையை தான் நாங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் என்கின்றதனை அவர் அறிவுறுத்தி இருக்கின்றார். அந்த அடிப்படையில் கனடா நாட்டிற்குள்ளே யாரெல்லாம் தற்காலிக விசாவின் மூலமாக உள்நுழைந்து அங்கு வசித்து வருகின்றீர்களோ உங்களினுடைய காலம் முடிவடைந்ததும் நீங்கள் வெளியேறுவதை அவதானிக்கிறதுக்காக, அதனை கண்காணிக்கிறதுக்காக டிஜிட்டல் கருவிகளை பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ஒரு அறிவித்தலின் பின்னராக பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்பொழுது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறி இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு மட்டுமே மொத்தமாக இந்த கனடாவிற்குள்ளே தற்காலிக விசா மூலமாக உள்நுழைந்தவர்களினுடைய எண்ணிக்கையிலே இந்த வருடம் காலாவதியாக போகின்ற விசாக்களினுடைய எண்ணிக்கையை பார்த்தோமானால் 1.9 மில்லியன் விசாக்களாக இருக்கின்றன. அந்த அடிப்படையிலே இந்த 1.9 மில்லியன் நபர்களும் இந்த ஆண்டு நிச்சயமாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டும். நிறைய பேர் நிறைய விடயங்கள் செய்து அங்கேயே தங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவ்வாறான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கின்றது என்கின்ற அறிவுறுத்தல் அவர்களுக்கு கிடைத்தால் நிச்சயமாக முன்னாயத்த நடவடிக்கைகளை செய்வார்கள். இந்த ஒரு விடயத்தினை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கனேடிய குடிவரவுத்துறை அமைச்சு தான் தெரிவித்திருக்கின்றது. அந்த வகையிலே இந்த விசிட்டர் விசா உட்பட பல விசாக்களிலே சென்றிருக்கக்கூடிய தமிழர்களும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது ஒரு பெரிய நெருக்கடியான நிலைமையாக அவர்களுக்குமே மாறி இருக்கின்றது. ஆகவே இது தொடர்பிலே அவர்கள் ஏற்கனவே அறிந்து கொண்டு அதற்கான முன்னாயத்த நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு அது சிறப்பாகவே அமையும் என்றது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த காணொலியை கனடாவில் இருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவற்றையுமே இனியவர்கள் பார்த்து என்ன நடக்கின்றது என்கின்ற அந்த ஒரு விடயத்தினை தெரிந்து கொள்வார்கள். அது மட்டுமில்லாமல் மிக முக்கியமான ஒரு விடயத்தை அந்த காணொலியில் இறுதியில் சொல்ல வேண்டும். என்ன அப்படி என்றால், இந்த கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய ஒரு வெள்ள அனர்த்தம் நாட்டிலே நடந்திருந்தது. அந்த கால பகுதிகளிலே பலர் நிதி சேகரித்து உதவி செய்து கொண்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் நானுமே நிதி சேர்த்து உதவி செய்திருந்தேன். ஆனாலுமே அதற்கான பதிவுகளையும் கூட என்னாலுமே உடனுக்குடன் தர முடியாமல் இருந்தது. பலர் எனக்கு உதவிகள் செய்திருந்தீர்கள், பண உதவிகள் செய்திருந்தீர்கள், பொருள் உதவிகள் செய்திருந்தீர்கள். எவற்றையுமே என்னால் உங்களுக்கு பொதுவெளியிலே அதற்கான கணக்குகளை போட முடியாமல் இருந்தது. ஏனென்றால் ஏற்கனவே நான் சொன்னது போலதான் ஒரு நிறைய வேலைப்பளுக்கள் காரணமாக என்னால் எந்த ஒரு பதிவுகளையுமே பதிவிட முடியாமல் இருந்தது. ஆகவே நிச்சயமாக நாளைய தினம் அந்த ஒரு பதிவுக்கு அந்த ஒரு காணொலியை நான் பதிவேற்றுவேன் என்றதை நான் இடத்துல தெரிவித்துக் கொள்கின்றேன். பண உதவி தந்தவர்களுக்கு நான் தனிப்பட்ட ரீதியாக நிறைய பேருக்கு நான் குறுஞ்செய்திகள் அனுப்பி இருக்கின்றேன். இருந்தாலுமே நாளைய தினம் அந்த பதிவினை நான் பதிவேற்றியதன் பின்னராக நிச்சயமாக நான் அந்த விடயங்களை பற்றி நான் கலந்துரையாடுவேன் என்றதையும் இந்த இடத்துல நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே இந்த ஒரு காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் முடிந்தளவு இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே சமயம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருப்பேன். லைக் பண்ணுங்க. இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.